சிம்ம ராசிக்கு வருகின்ற ஏப்ரல் 14 முதல் தமிழ் புத்தாண்டு காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதாவது விஸ்வாச காலகட்டத்தில் சனி பகவான், ராகு பகவான், குரு பகவானின் சஞ்சாரத்தினால சிம்ம ராசிக்கு என்னென்ன பலன்களெல்லாம் தருவாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். சிம்ம ராசிக்கு செவ்வாயின் பார்வை பரிபூர்ணமாக இருக்கிறது. அதனால் உங்களுக்கு திருமண வயதில் இருக்கிறவங்க, திருமணத்துக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் இந்த காலகட்டத்தில் நடந்துடும். ராகு பகவானோட சஞ்சாரமும் உங்களுக்கு நல்லதாக இருக்குது. புதிய வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டு யோகங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுலபமாக அமையக்கூடிய காலமாக இருக்கும். அப்புறம் குருவோட சஞ்சாரம் உங்களுக்கு ராசிநாதரை பார்க்குறனால உங்களோட ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றி வைப்பார். அதுபோக உங்களுக்கு படிப்பில் கல்வி ஞானம் அதிகமாகவே இருக்கிறது. மதிப்பெண்கள் அதிகமாக எடுப்பீங்க மாணவர்கள். உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். ஆயிலிய நட்சத்திரக்காரங்க கேது பகவான் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறனால சில வேலைகளில் கவனத்துடன் செயல்பட வேண்டியிருக்கும். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாம், ஆனால் நன்மையில் முடியும். இருந்தாலும் 7ல் ராகு இருக்கிறனால உங்களுக்கு தொழில் வியாபாரங்களில் லாபங்கள் தருவார். பூச நட்சத்திரக்காரங்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகி நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையானாலும் அதை சமாளிக்கும் மனப்பக்குவத்தில் இருப்பீங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் சிம்ம ராசிக்கு நன்மை அதிகமாக இருக்கிற காலகட்டமாக தான் அமையும். மீண்டும் அடுத்த ராசியுடன் நாளை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உதயசங்கர். நன்றி.